அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கதை. குருவும் சீடர்களும் இருந்தாங்களாம். குரு சீடர்கள் அனைவர்கிட்டையும் ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்து, இதை யாரும் பார்க்காத வண்ணம் மறைவான இடத்துல இருந்து எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லி சீடர்கள் அனைவருக்கும் ஒரு வாழைப்பழம் கொடுத்தாராம். எல்லா சீடர்களுமே ஒரு மறைவான இடத்துல நின்று அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. ஒரே ஒரு சீடர் மட்டும் அந்த வாழைப்பழத்தை சாப்பிடாமல் கையில் வச்சுக்கிட்டே இருந்தாராம். அப்போ குரு அந்த சீடர்கிட்ட கேட்குறாரு, எல்லாருமே ஒரு மறைவான இடத்துக்கு போய் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க, நீ மட்டும் ஏன் அந்த பழத்தை சாப்பிடலை? உனக்கு ஒரு மறைவான இடம் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த சீடர் சொல்கிறாரு, இல்லை குருவே, எல்லா இடத்துலையுமே கடவுள் இருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லவா, அதனால என்னால் இந்த பழத்தை சாப்பிட முடியவில்லை அப்படின்னு சொன்னாராம். அப்போ நம்மளை சுற்றி எல்லா இடத்திலையுமே கடவுள் நிறைந்திருக்கிறார். இது நம்ம மாணவர்களுக்கு சொல்லும்போது, வகுப்பறையில் ஆசிரியர் இல்லாத நேரத்தில் மற்ற மாணவர்களின் பொருட்களை எடுக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் நம்மளை பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் நாம் எப்பையும் நல்லவர்களாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை மாணவர்களுக்குன்னு இல்லை, நம்ம பெரியவர்கள் அனைவருக்குமே இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கதை மூலம் இந்த ஒரு நற்பண்பை உணர்த்தலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.